என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு 8/5/2024 முதல் 23/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலங்களில் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது, அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, இந்த குறிப்பிட்ட 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் குரு பகவான் நிகழ்த்த போகிறார் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களின் தேகத்தை பொலிவடைய செய்ய போகிறாரு. இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலகி உங்களிடையே தெளிவு பிறக்க போகுது. குறிக்கோளை நீங்கள் சுலபமாக அடைய போறீங்க. மேலும் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பண கஷ்டமும் நீங்கிவிடும். பொது காரியங்களில் உங்களுடைய நேரத்தை நீங்க அதிகமாக செலவிடுவீங்க. தாய் வழி உறவினர்களிடமிருந்து நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்க போகுது. வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு நல்ல தகவலாகவே வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதா இருக்கும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பும் உங்களுக்கு உண்டாக போகுது. போட்டியாளர்களின் சதிகளை நீங்கள் தவிடு பொடியாக்கி விட போறீங்க. அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகளும் உங்களுக்கு தோன்றி மறையுங்க. குறிப்பாக வயிறு, தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் நீங்கள் அதிக கவனமுடனும் அக்கறையுடனும் இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சட்ட பிரச்சனைகள் பெரிதாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வம்பு வழக்குகளை நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்து கொள்ள போறீங்க. உங்களை பற்றி வீண் பொருளை சொல்பவர்களிடமிருந்து நீங்கள் விலகியே இருக்க போறீங்க. உங்களின் நுண்ணிய அறிவால புதிய ஆற்றலையும் நீங்கள் பெற போறீங்க. குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று உங்களுடைய மனமானது சந்தோஷத்தில் மூழ்க போகுது. பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் அடைய போறீங்க. தனிப்பட்ட முறையிலும் கூட்டு தொழிலிலும் நல்ல நிலை ஏற்பட போகுது. உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்பட போகுது. பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை இனிமேல் நீங்கள் தனித்து செய்து அதனால் பெருமையும் அடைய போறீங்க. போட்டியாளர்களை சமாளிக்கும் திறமை உங்களிடம் காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக செயல்பட்டு அதனால் நீங்கள் வெற்றியும் பெற போறீங்க. குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்தே காணப்படும். உற்றார் உறவினர்களிடம் நீங்கள் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள போறீங்க. உங்களின் செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை நீங்கள் இந்த சமயத்தில் செய்யக்கூடாதுங்க. ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன் துறைகளில் நீங்கள் அதிக வருமானத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவசியமில்லாத பயணங்களை நீங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு தான் எடுக்க வேண்டுங்க. உடல் ஆரோக்கியம், மனநலம் சீராக யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகவும் நேரலாம். ஆனால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் நீங்கள் தாண்டி வர போறீங்க. சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட கிடைக்க போகுது. சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கூட உண்டாகலாம். மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனடைவீங்க.
அதே நேரம் உங்களுடைய கூட்டாளிகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து தான் நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி அதிகப்படியான வாடிக்கையாளர்களின் கவனத்தை நீங்கள் கவருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் கிடைக்க போகுது. பயணங்களால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். உங்களின் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியமும் படுத்துவாங்க. எனவே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுங்க. கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுது. ரசிகர்களின் பாராமுகத்தால் வேதனையும் அடைவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கையையும் நீங்க எடுத்து செல்லக்கூடாதுங்க. மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு நீங்க செயல்பட வேண்டும். பெண்மணிகள் இந்த குரு பயிற்சியால கூடுதல் வருமானத்தையும் காண போறீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை நீங்கள் பெற வேண்டும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மாணவ மணிகள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். எனவே படிப்பை தவிர நீங்கள் வேறு எந்த சிந்தனையும் நினைக்கவே கூடாதுங்க. அடுத்து மூலம் நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வியாபாரிகளுக்கு அதிகப்படியான லாபமும் கிடைக்க போகுது. பண விஷயங்களை கையாளுவதில் நீங்கள் அதிக கவனம் தேவைப்படுதுங்க. உடனிருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை நீங்கள் பகிர்வதில் கவனமுடன் பகிர வேண்டும். விற்பனையில் லாபத்தை நீங்கள் அதிகப்படியாக எடுக்க போறீங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தே காணப்படும். பெற்றோர்களின் சொல்படி நடப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது. நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்க வேண்டுங்க. காரிய அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். காரிய தடை தாமதமும் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக கூட இருக்கலாங்க. அடுத்து பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடிய போகுது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு மந்தமாகவே இருக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு தாமதமும் இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் அதிகம் கவனம் தேவைப்படுது. பணவரத்தானது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி கூட இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகளும் வெளிப்படலாம். அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தமும் ஏற்பட்டு பிறகு அந்த மன வருத்தமும் நீங்கிவிடும். பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியதாக இருக்கும். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் மட்டுமே முன்னேற்றம் காணும் காலம் என்றே சொல்லலாம். நண்பர்கள் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் உங்களிடம் வேலையும் செய்வாங்க. மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் சிறிது தாமதமும் ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் ஏற்படுங்க. பரிகாரமாக முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உங்களுடைய மனதில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும். சிறப்பு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபட வேண்டுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத்குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் 12 முறை சொல்ல வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன், செவ்வாய் மற்றும் குரு. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். மேலும் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக கூட நேரலாம். அந்த சமயத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு தருவாங்க. அந்த ஒத்துழைப்புனால உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான இடையூறுகளையும் தாண்டி நீங்கள் வந்து விடுவீங்க. சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இந்த அமைப்பானது உங்களுக்கு விரும்பத்தகாத இடமாற்றமாக கூட இருக்கலாம்.
மற்றபடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகப்படியான முயற்சி மேற்கொண்டால்தான் மட்டுமே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இதுவரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.